உனக்கு பெரும்பான்மை இல்ல, அப்ப விட்டுடு. நீ உன்னால ஆட்சி பண்ண முடியலன்னா விட்டுடு. அப்படி என்ன நீ போய் அதுல உட்காந்து நீ என்ன கிழிக்க போற? நீயே ஃபர்ஸ்ட் உனக்கே எந்த ஒரு நோக்கமும் இல்ல, எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்ல, எந்த கொள்கையும் இல்ல, எந்த சித்தாந்தமும் இல்ல, எதுவுமே இல்லாம மக்களை ஏமாத்தி இந்த 108 இடத்த புடிச்சிட்ட. ஆனா இந்த நானே கஷ்டப்பட்டு ஏமாத்திட்டப்பா, தயவு செய்து இந்த வாட்டியாவது என்னை எப்படியா முதலமைச்சர் ஆக்கிறீங்கன்னு சொல்லி ஒருத்தன் கால்லயும் போய் விழுற. சரி, இது ஒரு கூட்டம் வச்சுக்கங்க. இதுக்கு ஆதரவு தர்றேன்னு சொல்லி முதல்ல ஓடியாந்தான் பாருங்க ஒருத்தன். யாரு? தமிழர்களை அப்படி உயிரோட கொடூரமா கொண்டு குவிச்ச காங்கிரஸ்காரன் இருக்கான்ல, அவனை இந்த தமிழ் மண்ணு என்னைக்குமே மறக்காது. அவனை கருவறுக்காம நாங்க விட மாட்டோம். இப்பயே அவன் ஊசலாடிட்டு தான் இருக்கிறான். இந்தியாவுல அவன் ஊசலாடிட்டு இருக்குது அந்த காங்கிரஸோட உயிர். இன்னும் கூடிய சீக்கிரம் அதை தரமாட்டமாக்கா, குழி தோண்டி புதைச்சே ஆகும். அவன் போய் இவரு ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு ஓடி போய் ஆதரவு கொடுக்குறானா தாவேகாவுக்கு. உனக்கெல்லாம் என்னடா தார்மீகம் இருக்கு? சரி, ஓகே. இவர் இந்த தாவேகா விஜய் என்ன சொல்லிட்டு வந்தாரு? நான் ஈழத் தமிழர்களுக்கு தகப்பனா இருப்பேன், அவங்களுக்கு நான் இதுவா இருப்பேன், அந்த தலைவரை இழந்தால் இன்னைக்கு நான் அவங்களுக்கு கூட நின்று பாதுகாப்பு கொடுப்பேன், இப்படிலாம் வாக்குறுதி கொடுத்திய. இந்த வாக்குறுதியை நீ எப்படி நிறைவேற்றுவ இந்த கொலகார கும்பலோட சேர்ந்தா? 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர் ஈழத் தமிழர்களை கொன்று குவிச்சு இந்த கொலகாரனை கூட வச்சுக்கிட்டு நீ சாதிச்சிருவியா?